இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்ததான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. சங்கீதம் 85:12 முதல் பகுதி. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். the Lord shall give that which is good. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு நம்பிக்கையோடு கூட காத்திரு, கர்த்தர் நன்மையானதை தருவார். Trust and wait, the Lord will give good things. கண்களை மூடுவோம். ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுவோம், காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் நன்மையானதை தருவீர் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆம், நீர் அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருந்தாலும் இந்த மாதத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறதான அநேக காரியங்களை அறிந்திருக்கிறீர். அவைகளையும் உடைய சமூகத்திலே நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பங்களாக ஏறெடுத்து கொண்டிருப்பதையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவீராக. நீர் விரும்புகிறபடியே நம்பிக்கையோடு கூட சமூகத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கவும் காத்திருக்கவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையோடு கூட காத்திரு. ஒருவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு நம்ப முடியாததான ஒரு ஆளை நம்ம நிச்சயமாக ஒருபோதும் நம்ப மாட்டோம். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக மாறும் பொழுது அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து என்ன பண்ண முடியும், நம்ம நம்ப முடியும். ஆனாலும் ஒரு சந்தேக கண்களோடு கூட பார்ப்போம், இல்லையா? அப்ப கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது, அதாவது நம்முடைய தெய்வத்தை சார்ந்தவர்கள் அல்லது சேர்ந்தவர்கள் தேவனுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரராக அவர்கள் இருக்கிறார்கள். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு காணப்படுகிற நம்மை குறித்து முற்காலத்துல இந்த கிறிஸ்துவை அறியாத போது நம்ம எப்படி காணப்பட்டோம் இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்துல கிறிஸ்துவை சேராதவர்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை சேராதவர்கள் என்று சொன்னார், கிறிஸ்துவை சேராதவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை அறியாம அவர் அருகிலே வராதவர்கள், அவரை ஏற்காதவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்னா இஸ்ரவேல் ஜனங்க தேவ பிள்ளைகள் என்றும் உடன்படிக்கைக்குரியவர்கள் என்றும் வாக்குத்தத்தம் அவர்களுடையது என்றும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம இதற்கெல்லாம், இந்த பிரிவிலேஜுக்கு, இந்த பாக்கியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக வெளியிலே நம்ம காணப்பட்டோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். என்னைக்கு கிறிஸ்துவ அறியாத மனிதர்களாய் நம்ம காணப்பட்டோமோ நம்மை குறித்து வேதம் எவ்வளமாக சாட்சி கொடுக்கிறதுன்னா, ஒரு காலத்துல நீங்க தேவன் அற்றவர்களாக, உங்களுக்கு தேவன் கிடையாது. நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள், தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள் என்று நாம நினைத்து கொள்ளலாம், அல்லது எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவை சேராதவர்கள் அப்படின்னு சொன்னா அவருடைய பட்சமாய் வராதவர்கள் குறித்து வேதம் எப்படியாய் சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் தேவன் அற்றவர்கள் அப்படின்ட்டு சொல்லுகிறது. அப்படி ஒரு காலத்துல காணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நம்ம வந்தபோது தேவன் உடையவர்களாக நம்ம மாறினோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கைக்குரியதான ஒரு தெய்வம் நமக்கு காணப்படுகிறார். ஆனபடினாலே கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிற அத்தனை பேரும் அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். ஏனென்று சொன்னால் நம்பக்கூடியதான ஒருவர் மேலதான் நம்பிக்கை வைக்க முடியும். அப்ப இந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை பாழாகாது. அவர் நம்மை ரட்சிப்பார் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை ரட்சிப்பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போவார் என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த உலகத்திலே நம்ம பாடம் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பரலோக ராஜ்யத்தை நிச்சயமா கொண்டு போவார். கொண்டு போகாத ஒரு தெய்வத்தை நம்ம நம்பவில்லை. அப்ப நம்பிக்கை யார் மேல வைக்க வேண்டுமோ அவரை அறிந்து அவரிடத்துல சேர்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் தங்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்தரித்ததான ஜனங்கள் பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் அவர்கள ஒருவன் எழுதின பாடல் தான் இந்த 85வது சங்கீதத்திலே காணப்படுகிற அந்த சங்கீதம் அல்லது பாடல். அதுல முதல் 3 வசனங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை
திருப்பினீர். செய்த காரியத்தை குறித்து அவர்கள் நினைவு கூர்ந்து பேசுகிறார்கள். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். கர்த்தர் நம்ம செய்கிறதான அத்தனை காரியங்களுக்கும் நம்ம மேல எரிச்சல் அடைந்து கோபம் கொண்டு உக்கிரமாக காணப்பட்டா வருவார் என்று சொன்னால் நம்மளால பாத்தீங்கன்னா அடுத்த நொடிக்கு நம்மளால கடந்து போக முடியாது. இப்போ நம்ம இந்த மணித்துளியில இருக்கிறோம், இன்னும் அடுத்த மணித்துளிக்கு நம்ம போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை காணப்படுது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்ம மேல பாத்தீங்கன்னா நம்ம செய்கிறதான காரியங்களை குறித்து கோபம் கொண்டு எரிச்சலோடு காணப்படுவார் என்று சொன்னால் நம்ம அடுத்த நிமிஷத்துக்கு நம்மளால போக முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை அழிக்க முடியும் இல்லையா? அப்ப அதை நினைவு கூறுகிறார்கள். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் அப்படின்ட்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை அவர்கள் நினைவு கூர்ந்து ஸ்தோத்தரிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ததான காரியங்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்தரிப்போம் என்று சொன்னால் தொடர்ந்து அவன் மேல அதிகமாக மென்மேலும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அது ஏதுவாயிருக்கும். கர்த்தரை நம்பாதவர்கள் அல்ல, ஆனால் ஒவ்வொரு நொடியும் மாத்திரமல்ல, இனி காணப்படுகிற வாழ்க்கைக்கு ஃபியூச்சருக்கும் அவரை நம்புகிறதற்கு இதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையில இப்ப இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதத்தை பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும், அந்த நம்பிக்கையில தான் செபிக்கிறோம், காத்திருக்கிறோம். அப்ப கடந்த மாதத்திலே கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்திருப்பார். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நினைத்து நன்றி செலுத்தி புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற தருணம். அப்ப இதை எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் முதலாவது எதைதான் ஆண்டவர் செய்ததான நன்மைகளை எல்லாம் யோசித்து பார்த்து நன்றி செலுத்தி விட்டு அதற்கு பின்பாக விண்ணப்பத்திற்குள்ளாக போகிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை அதிலே காணப்படுகிறது. சரி, இரண்டு விதமான ஜனக்கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அல்லது சபைக்குள்ளே எல்லா இடத்திலும் உண்டு. நாம் அதுல எந்த கூட்டத்துல இருக்க போகிறோம் அல்லது இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு தருணம் தான் இந்த நாளினுடைய செய்தி. ஒன்று, மாம்சமானதை தன் மெய்யான பலம் என்று எண்ணி அதை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதான ஜனங்கள். இன்னொரு கூட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரே தன் மெய்யான பலம் என்று நம்பி அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள். எரேமியா 17:5 இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 15:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நீங்க வாசிக்கும் போது இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். 5வது வசனம் இது 17, எரேமியா 17:5, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து அப்படின்னு சொன்னா நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மனிதர்கள் மேல் வைக்கிறதான நம்பிக்கையை பார்க்கலும் நம்முடைய பலத்தின் மேலே நம்ம வைக்கிறதான நம்பிக்கையை அது குறிக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்ப சபைக்குள்ளே காணப்படுகிறவர்கள் தேவனை அறிந்தவர்கள் அவ்வண்ணமாக கர்த்தரை விட்டு அவர்கள் விலகுவதில்லை. ஆனால் அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா அவர்கள் தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கும்போது மாம்சமானதை புயபலமாக்கி கொள்றதுன்னா என்ன? மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ளுகிறதுனா எப்படி பாக்குறீங்க நீங்க? நம்முடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுது. அது என்ன ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறீங்க? மாம்ச ஸ்ட்ரென்த் மாத்திரம் கிடையாது, எல்லாமே. இப்போ எப்படின்னா இப்போ நான் பயங்கர ஆர்ம்ஸ் இருக்கு, நான் பயங்கர பவர்ஃபுல்லு, உள்ள வெயிட் லிஃப்ட் தூக்குவேன், அந்த ஸ்ட்ரென்த் மாத்திரம் அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல பலவிதமான காரியங்களின் மூலமா நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அப்படிதானே? இப்போ நம்முடைய சாப்பிட்றதான சாப்பாட்டுனால சரீரத்துல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்களுக்கு ஐஸ்வர்யம் சேர்த்து வைக்க விட்டு போயிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தினால உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நீங்க நிறைய ஞானமும் புத்தியும் உள்ளவர்கள்னா அதன் மூலமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஜனங்களை தெரியும் அப்படின்னு சொன்னா அதன் மூலமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்க எந்த தேசத்துல பிறந்திருக்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் என்றதை வைத்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அப்ப இந்த உலக பிரகாரமாக வருகிறதான எல்லா காரியங்களும் இன்க்ளூடிங் உங்க பாடி ஸ்ட்ரென்த் முதல் கொண்டு அத்தனையும், ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தா காணப்பட்டுச்சு? அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்ட்ரென்த். விருத்த சேதனத்தை பெற்றவர்கள், உடன்படிக்கைக்குள்ளானவர்கள், ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான பிள்ளைகள் என்கிறது அவர்களுக்கு பெரிய பிரிவிலேஜ், பாக்கியமாக காணப்பட்டதல்லவா? அது என்னன்னா மாம்ச பிரகாரமான பலன். அப்ப நம்முடைய லைஃப்லயும் கர்த்தரை விட்டு விலகுகிறதான இருதயம் அப்படின்றதுல முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம் மேல கர்த்தரை பார்க்கலும் அதிக நம்பிக்கை நம் மேல, நம்முடைய ஸ்ட்ரென்த் மேல நம்ம வைப்போம் என்று சொன்னால் நாம நம்மளை அறியாதபடிக்கு மாம்சமானதை நம்முடைய பலமாக எண்ணிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இது ஒரு வித கூட்டம். இன்னொரு கூட்டம் 7வது வசனம் சொல்லுகிறது,
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்கலாம். எல்லா விதத்திலும் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பாக்கியவானா இருக்கணும். அது நல்லதுதான். ஆனால் அப்படி காணப்படுகிற மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவனாய் காணப்படணும். ஏனென்று சொன்னால் இது எல்லாம் எப்ப வேணா, மாம்ச பலம் எப்ப வேணா போயிடும், பணம் எப்ப வேணா போயிடும். நமக்கு இருக்கிற நல்ல பேரு கொஞ்ச நேரத்துல கெட்ட பேரா என்ன பண்ண முடியும், மாற்றி விட முடியும். அப்ப இந்த உலகத்திலே காணப்படுகிறது அத்தனையும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண முடியும், நம்மளை விட்டு அழிந்து போக முடியும். இப்ப நீங்க யோபு ஒரு உதாரணமாகவே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், மிகுந்த ஐஸ்வர்யவான், கணம் பெற்றவன், பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் மேன்மையாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் கொஞ்ச நேரத்துல எல்லாவற்றையும் என்ன பண்றான், இழக்க ஆரம்பிக்கிறான் அல்லவா? அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பாக்கியத்தையும் பெற்றிருப்பது நல்ல காரியம். ஆனால் அதே நேரத்துல அது எப்படியாக அந்த காரியங்களின் மேல நம்பிக்கை வைக்க ஏதுவாக அமைந்து கர்த்தரை விட்டு நம்முடைய இருதயம் விலகுகிறதற்கு ஏதுவாக காணப்படும் என்பதுதான் முக்கியம். அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துனா எல்லாம் இருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய நம்பிக்கையோ யார் மேலதான் இருக்கணும், அடுத்த நாளுக்குள்ள பிரவேசிக்க வைக்க வேண்டுமானால் அது கர்த்தருடைய தயவு என்கிறதான அந்த உணர்வு நம்முடைய இருதயத்தை விட்டு மறையவே கூடாது. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது இரண்டாவது கேட்டகிரி. அப்ப இந்த நாளில கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போகிறோம். அவனுக்கு வந்ததான சோதனைகளும் அவனுடைய முடிவும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். அது யார் என்று சொன்னால், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா. இவனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேரம் குறைவா இருக்கிறபடினாலே எல்லா வசனத்தையும் வாசிக்காம நான் பாத்தீங்கன்னா அவனை குறித்து முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நான் வாசிக்க போறேன். 5வது வசனத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் 2 ராஜாக்கள் 18 5வது வசனத்திலிருந்து, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி தாவீது கூட அவனுக்கு முன்னாடி காணப்பட்டதான எந்த ராஜாக்களும் சரி, அதற்கு பின்பு காணப்பட்டதான ராஜாக்களும், அதாவது தலைவர்கள் என்று அர்த்தம், அப்படிப்பட்ட ஒருவன் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் பாத்தீங்கன்னா இருந்ததில்லை அப்படின்ட்டு எசேக்கியா என்கிறதான யூதாவின் ராஜாவை குறித்து ஒரு சாட்சி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னு வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்ப கர்த்தர் மேல் வைத்ததான அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவன் என்ன பண்றான், அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். என்ன அப்படின்னா, அசீரியா என்கிறதான தேசம், நீங்க பாபிலோன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பாபிலோன் தேசம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எம்பையரா ஆகிறதற்கு முன்பாக அசீரியா ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் எம்பையராக காணப்பட்டது. பாபிலோனுக்கு பக்கத்துல இருந்ததுதான். அதற்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. அப்ப இந்த அசீரியா என்பது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு எம்பையர், அதாவது ஒரு சாம்ராஜ்யமாய் காணப்பட்டது. ஆனா யூதா தேசமோ இஸ்ரவேல் தேசமோ அப்படி அல்ல. இவர்கள் பாத்தீங்கன்னா சிறிய தேசம். இவர்கள் மற்ற எல்லா தேசங்களையும் ஆளுகிறதான ஒரு பெரிய ராஜ்யமாக அது இல்லை. அப்ப அசீரியாவை சேவிக்கிறவர்களாக பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில நாங்க அடிமையா இருக்க மாட்டோம் என்று சொல்லி அதை என்ன பண்ணா, இவன் அந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டான். யாரு? எசேக்கியா ராஜா தள்ளிவிட்டான் என்று பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டிருந்த அசீரியாவின் ராஜா, அவன் பேர் சனகரிப். இவன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்கிறான். என்னன்னா, எசேக்கியா யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசம் மேலே காணப்படுது, நார்த் சைடு. அப்ப இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் பிடிக்கிறான். இது 9-10 வசனங்களில நீங்கள் வாசிக்க முடியும். அப்புறம் அவசியமாக நீங்க வாசிங்க, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வேண்டுமானால். அடுத்தது இந்த அசீரியாவின் ராஜா சனகரிப் என்ன பண்றான், இஸ்ரவேல் தேசத்தை முறியடித்து அதற்கு பின்பாக யூதா தேசத்துக்கு அவன் வரான். விரோதமாக அவர்களையும் சிறுமைப்படுத்த ஆரம்பித்தான். அதாவது எசேக்கியா ராஜாவுடைய தேசம் யூதா தேசம் கீழே இருக்கு. அதையும் அதை சிறுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக அவைகளை பிடித்தான். எசேக்கியா பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல என்ன பண்ணான் அப்படின்றதும் முக்கியம். என்னன்னா, அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவன் விட்டுடல.
ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவன் என்பதை அந்த வேலையில மறந்து போனான். நம்முடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவிசுவாசியா மாறிடுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையை விட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆனா எந்த நேரத்துல அதிகமாய் கர்த்தரை நம்ப வேண்டுமோ அந்த நேரத்துல அவரை நம்பாதபடி நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன் என்கிறதையே மறந்து போய்விட்டேன் என்று சொன்னால் நான் நடந்து கொள்ளுகிற விதமலே வித்தியாசமாக காணப்படும். அப்ப இந்த எசேக்கியாவும் என்னதான் பண்ணான்? அந்த நேரத்துல கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை இழந்து விடவில்லை, ஆனால் தான் கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அப்படின்றது என்ன பண்ணா, அந்த வேலையில அவன் மறந்து போனபடினால அவன் செய்கிற சில காரியங்களை வாசிப்போம். 13ஆம் வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்துல அசீரியா ராஜா வந்து யூதாவின் பட்டணங்களை பிடிச்சிட்டான். 14, 15, 16 வருஷங்களை பாருங்க. அப்போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அதாவது தன்னை சப்மிட் பண்றான் சத்துருவுக்கு முன்பாக. அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவைய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். அதனால் எசேக்கியாட்ட அப்போ வந்து இவ்வளவு இதை வந்து கொடுக்கறதுக்கு இல்லை. அவன் என்ன பண்றான்? எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தியிருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆனா அசீரியா ராஜா வந்து பாத்தீங்கன்னா இதோட விடலை. அசீரியா ராஜா மென்மேலும் வந்து பாத்தீங்கன்னா எசேக்கியாவை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தான். நீங்க சத்துரு நமக்கு விரோதமாக வந்து நம்மளை அடிபணிய வைக்கும்போது நாம வந்து அவனுக்கு சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளை விட்டுருவான் அவன் அப்படின்னு நம்ம நினைப்போம் என்று சொன்னால் மிகப்பெரிய தவறை செய்கிறோம். எசேக்கியா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தன்னுடைய தேவன் யார், தான் அவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை என்ன, எப்படிப்பட்ட சாட்சி தன்னை குறித்து காணப்படுது தேசத்துக்குள்ள அப்படின்றதெல்லாம் ஒரு செகண்ட் மறந்தபடினாலே அவன் வந்து தேசத்தின் நன்மைக்காகவோ அல்லது தன்னுடைய நன்மைக்காகவோ, ராஜானா முக்கியமா தேசத்தின் நன்மைக்காக ஒரு காரியத்தை என்ன பண்றான், அவன் செய்கிறான். ஆனால் அசீரியா ராஜாவோ அப்படியெல்லாம் அவனை விடலை. என்ன பண்றான்னா மென்மேலும் எசேக்கியாவையும் எருசலேமையும் சிறுமைப்படுத்த ஆரம்பித்தான். சில வசனங்களை மாத்திரம் நான் ஃபாஸ்டா உங்களுக்கு வாசித்து போறேன். ஆனா நீங்க 19 32 வரைக்கும் குறிச்சிட்டு நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க, எப்படி வந்து இன்சல்ட் படுகிறார்கள் அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, ரப்சாக்கே யாருன்னா அங்க சனகரிப் என்கிறதான அந்த அசீரிய ராஜாவினிடத்திலிருந்து வந்ததான தளபதி. அவன் வந்து சொல்றான், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எதுக்கு விரோதமா தான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேச்சும் இந்த யுத்தமும் எதற்கு விரோதமாய் காணப்படுது அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவனாக காணப்படுகிறான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில என்ன பண்றான், பலமான சத்துருவை எதிர்த்து அவன் நிற்கிறான். அதை வந்து சத்துரு பொறுத்து கொள்வானா அப்படின்னு சொன்னா நிச்சயமா பொறுத்து கொள்ள போறது இல்லை. அப்ப வந்து கேட்கிறதான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராசோலனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? சத்துரு கேட்கிறதான கேள்வி, நான் எவ்வளவு பலம் பொருந்தியவன், என்னை எதிர்த்து நிற்கும்படியாக நீ யார் மேல வந்து நீ நம்பிக்கையை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். எகிப்தை நம்பிலாம் ஒரு காரியமா அவன் பண்ணல. ஆனால் என்ன பண்றான், அவன் நினைக்கிறான் பக்கத்து ராஜ்யமாக எகிப்திலிருந்து இவனுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இவன் நம்புகிறானோ அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். 22, நீங்கள் என்னிடத்தில் அடுத்த இது இல்லை, அப்படி கிடையாது, எகிப்தை நம்பல, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களானால் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. அவன் கேட்கிறான் என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜாவான பின்பு என்ன பண்ணா, யூதா தேசம் முழுவதும் நீங்க எல்லா இடத்திலும் கர்த்தருக்கு என்ன பண்ண முடியாது, மேடைகள் அங்கங்கு காணப்பட்டது. எவன் இஷ்டப்படுறானோ அவண்ணமாக என்ன பண்ணலாம், அங்கங்க ஆண்டவருக்கு பலி கொடுத்து ஆராதிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி பிரமாணத்தில் இருக்கிறபடி எருசலேமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவருக்கு பலியிட்டு அங்கதான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா மேடைகளையும் என்ன பண்ணான், அவன் இடிது போட்டான். அப்ப அந்நிய ராஜா வந்து பேசுறான், இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க தெய்வம் காப்பாற்றுன்னு சொன்னீங்களே, ஆனா உங்கள் தெய்வங்களுக்கு காணப்பட்டதான அந்த பலிபீடங்கள் எல்லாம் அந்த எசேக்கியா அல்லவா இடித்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று அதெல்லாம் இடிச்சு போட்டானே அப்படின்ட்டு என்ன பண்றான், அதை சொல்லுகிறான்.
23வது வசனம் இன்னும் பெரிய இன்சல்ட். என்ன அப்படின்னா, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு, அதாவது சேலஞ்ச் பண்ணு. கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இப்போ உனக்கு விரோதமாக நான் வந்திருக்கிறது கர்த்தர் எனக்கு ஆர்டர் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் வந்தேன் அப்படின்ட்டு என்ன பண்றான் சத்ரு பேசுகிறான். தொடர்ந்து 26வது வசனம் பாருங்க. அப்போது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும், இது யாருன்னா எசேக்கியாவினுடைய ஆட்கள், அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அவர்கள் பதில் சொல்றாங்க. அப்போது இல்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ராப்சாக்கேயை பார்த்து, உமது அடியாரோடைய சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும், அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களுடைய யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். ரொம்ப கேவலமா நீ பேசுறதான வார்த்தை எங்களுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் கேட்கிற பிரகாரமாக இருக்கிறது. ஆனபடினாலே நீ சீரிய பாஷையில பேசினா எங்களுக்கு புரியும், நாங்க போய் ராஜாட்ட சொல்றோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, கெஞ்சுறாங்க. அப்ப அவன் சொல்றான் 27வது வசனம், அதற்கு ரப்சாக்கே, உங்களோட கூட உங்கள் மலத்தை தின்னவும் நீங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷரண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் முன்னண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவினுடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து பேசுறான். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி வாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். அதான் அசீரியா ராஜா செய்தி அனுப்பியிருக்காராம். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என்னுடைய ராசியாகி காணிக்கை என்னிடத்துல கொண்டு வாருங்கள், நான் உங்களை காப்பேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்றான். 32வது வசனம், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனிகளையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாக நீங்கள் சாவாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உனக்கு போதுமானவராய் இருப்பார் என்று சொல்லுகிறதான போதனை, அதை நம்புகிறதான காரியத்தை பிசாசானவனால ஒருபோதும் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஏன் இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எசேக்கியா அப்படின்ற ஒரு மனுஷன் கர்த்தரை நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தை திருப்பினபடியினாலே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரியதான காரியத்தை எசேக்கியாவும் ஜனங்களும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்துச்சு. ஏன் எசேக்கியா மீது இவ்வளவு அசீரியா ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு அப்படின்னா, இந்த சம்பவம் அப்படியே 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. சில வசனங்களை வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 32 இந்த சம்பவம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். செனகரிப் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, ஏன்னா அவனுடைய அதிகாரத்தை தள்ளின போது அவன் சும்மா இருக்க மாட்டான். பிசாசு என்ன பண்றான், வருகிறான், அடிபணியை வைக்க முயற்சிக்கிறான். அதுதான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காணப்படுது. அப்ப எசேக்கியா கர்த்தர் மேல் தான் வைத்திருந்த நம்பிக்கையை பாத்தீங்கன்னா காண்பிக்கிறான். அதுதான் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அவன் திடன் கொண்டு, அதாவது எசேக்கியா திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையெல்லாம், இப்ப நான் இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னா என்னால முடிக்க முடியாது. பைபிள் ஸ்டடினா என்ன பண்ணலாம், அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அப்ப எசேக்கியா என்ன பண்ணுகிறான், அந்த அதிகாரத்தை தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து என்ன அவன் செய்கிறான் என்று சொன்னால், திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்களையும் உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன் அண்டையிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி பேசுறான், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். எசேக்கியா சொல்லுகிறதான போதனைகளை கேட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கும் பொழுது இன்னும் சனகரிப்புக்கு பயங்கர
எரிச்சலும் கோபமா வருது. ஏன் அப்படின்னா அவன் பெரிய ராஜா இல்லையா? ஆனபடியினால் தான் வந்து பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக வந்து இந்த காரியங்களை செய்கிறான். எசேக்கியா சத்ருவினாலே அவமதிக்கப்பட்டதை நம்ம 10-12 வசனங்களில வாசிக்கலாம். அசீரியா ராஜாவாகிய சனகரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருக்கும்படிக்கு நீங்கள் எதின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும், ஒரே பலிபீடத்துக்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபங்காட்டுங்கள் என்றும் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? உங்களுக்கு புரியுதா? விஷயம் புரியுதா? எசேக்கியா என்ன அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கைக்கு உட்பட்டதான ஜனங்கள் தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகின போது இவன் என்ன பண்றான்? ராஜாவாகி அவர்கள் எல்லாம் என்ன பண்றான்? கர்த்தரிடத்துல அவர்களை திருப்புகிறான். ஆனா இன்னொருத்தன் வந்து சொல்றான், அவ்வளவு மேடைகளும் அவ்வளவு காரியங்களும் காணப்பட்டது, அதெல்லாம் வந்து உடைக்க எசேக்கியா சொல்லி, நீங்க வணங்கிட்டு இருந்த தெய்வத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. வாசிக்கிறோம் பாருங்க திரும்ப. அவருடைய மேடைகளையும், அதாவது கர்த்தருடைய மேடைகளாம், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும், ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபம் காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவா? இப்போதும் 15 வாசிக்கிறேன். இப்போதும் எசேக்கியா உங்களை வஞ்சிக்கவும் இப்படி உங்களை போதிக்கவும் இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கு, அதாவது அசீரியாவின் ராஜாவின் கைக்கு, தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே அப்படின்னா இது ஹிஸ்டரி. யாருமே என்ன பண்ணல? அசீரியா ராஜாவுடைய கைக்கு எந்த ராஜ்யங்களுமே வந்து தப்பவில்லை. அதை சுட்டி காண்பித்து சொல்றான், யாருமே எந்த தெய்வங்களுமே என்னுடைய கைக்கு தப்புவிக்கலையே, உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்றார் என்று சொல்லி அவனுடைய ஊழியக்காரர் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் இன்னும் அதிகமாய் பேசினார்கள். எசேக்கியா வந்து அவமதிக்கப்பட்டான். அடுத்து எசேக்கியா பண்ணதான காரியம், எசேக்கியா கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். 20வது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய நம்பிக்கையை நாம சில நேரங்களில இழந்து என்று சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது மறந்து, நம்ம தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிறதை மறந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அவமதிப்புக்கு மேல அவமதிப்பு தான் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்னதான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி அபயமிடுகிறதான ஒரு காரியத்தை எசேக்கியா செய்கிறான். அதுதான் நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம். 20வது வசனம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். என்ன அபயமிட்டிருப்பாங்க? உம்மை நம்பி அல்லவா ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தோம். அசீரியா ராஜாவுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தால அப்படியே அட்லீஸ்ட் தேசம் வந்து சமாதானத்தோட இருந்திருக்கும் இல்லையா? அப்ப கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை தைரியமாய் செய்யும் போது நடக்கிறதான அவமானங்கள் குறித்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலங்கி தவித்து கொண்டிருக்கும் போது கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? மேல வைத்துதான நம்பிக்கை நிமித்தமாக செய்தோம் என்று சொல்லி அவரை நோக்கி அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அபயமிடுகிறார்கள். எசேக்கியா தான் நம்பின தன் கர்த்தரால் காக்கப்பட்டான், ஆதரிக்கப்பட்டான் என்பதுதான் 21-22வது வசனம். அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். யாருமே நினைக்காததான சிந்திக்காததான காரியத்தை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஏனென்று சொன்னா இந்த எருசலேம் என்பது அசீரியா ராஜாவினுடைய முற்றுகைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பிராக்டிக்கலி தப்பவே முடியாது, சான்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அபயமிடும் போது கர்த்தர் வந்து செய்கிறதான காரியத்தை பாருங்க, ஆச்சரியம். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். இப்ப நம்ம என்னதான் இதுல பார்க்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இன்னொருத்தன் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய இராணுவ பலத்தை, தன்னுடைய வரலாற்று ஹிஸ்டரியை இது வரைக்கும் யாரும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கொள்ளவே முடியல. எந்த தெய்வங்களும் எந்த தேசத்துக்கும் உதவி செய்யல. அப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி இருக்கிற ஒரு ராஜாவுக்கும் கர்த்தரை நம்பியிருந்ததான இன்னொரு
சின்ன ராஜாவுக்கும், சின்ன தேசம் சின்ன ராஜா அவனுக்கும் காணப்படுகிறதான அந்த வித்தியாசம். என்னதான் வித்தியாசம் என்று சொன்னார், இவனோடு கூட கர்த்தர் இருந்தார், அவனோடு கூட கர்த்தர் இல்லை. அப்ப கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக நாம வைத்துக் கொள்ளும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது, கொண்டிருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். யாருடைய கைக்கு? சத்ருவனுடைய கைக்கு. அவன் எவ்வளவு வல்லமை உள்ளவனாய் காணப்பட்டாலும் அவனுடைய கைக்கு நம்மை நீங்களாக்கி தப்புவிக்கிறவர் என்கிறத எசேக்கியா என்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தான் படிக்க முடியும். இப்ப நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னன்னா, காணப்படுகிறதை நம்புகிறது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறத நம்புகிறது நம்பிக்கை அல்ல. இன்னைக்கு இல்லை, ஆனா இருக்கு. அர்த்தம் என்ன அப்படின்னா, இருக்கு ஆனா கண்ணில் காணலை, அப்படின்னா என் கையில கிடைக்கல, நான் இன்னும் அனுபவிக்கல. அப்படிப்பட்ட காரியம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, என் கண் காணவில்லை. அப்ப காணாத ஒன்றை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா, அது நிமித்தமாக அதை நம்புகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா நம்பிக்கை. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்கள், நீங்கள் மறக்கப்படுவதில்லை, உங்கள் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. 2 வசனங்களை நீங்க பார்ப்பீங்கன்னா சங்கீதம் 9:18 எப்படி வாசிக்கிறோம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இப்ப எளியவனாய் காணப்படுறோம், நமக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையா, நமக்காக உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லையா, நம்மளை மறந்துச்சா, இந்த உலகம் நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது, ஆண்டவரும் நம்மளை மறந்துட்டாரா அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது இல்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை அது கர்த்தர் மேல் இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் பாத்தீங்கன்னா கெட்டு போவதில்லை. அப்படின்னா ஃபெயில் ஆகிறது கிடையாது அந்த நம்பிக்கை என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23:18 வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை. என்னத்துக்கு முடிவு உண்டு அப்படின்னு சொன்னா, நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு, எண்டு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பிக்கை ஒரு நாள் அந்த நம்பிக்கையின்படி நடக்கும். அப்ப நடக்கும் போது அதுக்கு முடிவு உண்டாக்குறது, வீண் போகாது என்று அர்த்தம். கர்த்தர் மேல நீங்கள் வைத்திருக்கிறதான நம்பிக்கை ஆனது சோதிக்கப்படும், ஆனாலும் உறுதியாயிருங்க. இப்ப எசேக்கியாவுக்கும் அப்படிதான் சோதிக்கப்பட்டது. கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை உடைந்தவன், அவனுக்கு முன்னா இருந்த ராஜா யாரும் அப்படி இல்லை, பின்னாடி இருந்த ராஜாக்கள் அப்படி இல்லை. அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரியதான ஒரு சாட்சி. அப்ப அவனுடைய அந்த நம்பிக்கை சோதிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா சோதிக்கப்படும். அப்ப முற்றுகை இடப்பட்ட போது அது சோதிக்கப்பட்டது, அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட போது அது சோதிக்கப்பட்டது, அவன் வெட்கமடைந்த போது அது சோதிக்கப்பட்டது, அவனுடைய தேவனை குறித்து தூஷணமான வார்த்தைகள் பாத்தீங்கன்னா சத்துரு பேசின போது அது சோதிக்கப்பட்டது. அப்ப அந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும், இவனும் சரி, அங்கு காணப்பட்ட தீர்க்கதரிசியும் சரி, இவனுடைய போதனையை கேட்டு இருந்ததான எருசலேம் ஜனங்களா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில உறுதியாக அவர்கள் காணப்பட வேண்டும். அப்ப நம்முடைய லைஃப்லயும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம காணப்படும் போது அந்த நம்பிக்கை அது சோதிக்கப்படும், ஆனாலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 22:8 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 22:8 கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இது தாவீது பேசுறதான ஒரு வார்த்தை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிறது. மனிதனாக காணப்பட்ட போது அவர் சிலுவையில ஏறின போது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி என்ன பண்ணாங்க, தூஷித்தார்கள். தேவன் இவரை காக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தூஷித்தார்கள். அப்ப தேவன் மேல வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா காணப்படுதோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏளனம் வரும். அந்த நம்பிக்கையை குறித்ததான காரியம் பேசப்படும். லோ வென் யூ ஆர் லோ இன் ஸ்பிரிட். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களா, இவன் மேல பிரியமா இருக்கிறார் ஆண்டவர்னு தெரியுது, ஆனாலும் அதை சொல்லி என்ன பண்றாங்க, இவன் மேல் பிரியமா இருக்கிற தேவன் ஏன் இப்படிப்பட்ட நிலையில வச்சிருக்கிறாரு, இவனை பாத்தீங்கன்னா பிரியமா இருக்கிற அவர் விடுவிக்கட்டும் என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறதான ஒரு காரியத்தை நீங்க அங்க பாக்குறீங்க. எபிரேய புஸ்தகம் 10:23 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. ஆனா இது எல்லாவற்றிற்கும் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை பொருந்தும். என்ன அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார், தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அல்லது இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது, இந்த வார்த்தை என்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம்.
அப்ப நம்புகிறதான அந்த நம்பிக்கையில நாம் என்ன பண்ணணும்? சோதனை வரும்போது பாத்தீங்கன்னா, இல்ல என்னிடத்துல பேசல, ஆண்டவர் பேசினாரா பேசலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கடந்து போகக்கூடாது. அப்ப ஒரு இடத்துல தாவீது இப்படி செபிக்கிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் அப்படி சொல்லி ஜெபிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை நீ என்கிட்ட பேசுனீங்க, நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு விரோதமா அத்தனை காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அப்படின்னா அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை நீர் நினைத்தருள். 119 சங்கீதத்துல அந்த வசனம் வரும். அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாக காரியங்கள் வரும் பொழுது நாம பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இழந்து என்ன பண்ணக்கூடாது, பேச நம்முடைய வாயினுடைய மொழிகளில அறிக்கையில அது வரக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய லைஃப்ல எந்த காரியமா இருந்தாலும், ரட்சிப்பை குறித்து மாத்திரமல்ல, ஆண்டவரை குறித்து தானே நீங்க அறிந்திருக்கிறதான அந்த உபதேசத்தை குறித்து மாத்திரமல்ல, எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் உங்களை நம்ப செய்ததான வசனங்கள் அநேகம் உண்டு அல்லவா, உங்களோட கூட பேசினார் என்று நம்புகிற காரியம் உண்டு அல்லவா. அப்ப அதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்க காணப்பட வேண்டும். இப்ப இது எல்லாருடைய லைஃப்லயும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. என்னுடைய லைஃப்லயும் நான் அநேக காரியங்களை சந்தித்து இருக்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 ஆண் பிள்ளைகள். அதுக்கப்புறம் கர்த்தர் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசினாரு. அடுத்து கர்ப்பம் தரிக்கவே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரித்தார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்திற்கு பின்பு கர்ப்பம் தரித்தார். கர்ப்பம் தரித்த பின்பு என்ன நிறைய பேச்சு அப்படின்னு சொன்னா, அது பெண் குழந்தையா தான் இருக்குமா, இது ஆண் பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவீங்க, எங்க இருந்து எங்கேயோ இருந்தோ இல்ல, எங்க குடும்பத்துல, அவங்க குடும்பத்துல கூட இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் அவங்க கேட்கறதான கேள்வி என்ன, இப்ப நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, இதுவும் பையனா இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க. அதுதான் சோதனை. என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல ஆண்டவர் பேசினார், கற்பம் தரிப்பதற்கு முன்பாகவே பேசினார், இந்த பிள்ளை பெண் பிள்ளை தான். அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமாக என்னுடைய மனைவி உறுதியாகி காணப்பட்டேன். நீங்க உறுதியா இல்லையான்னு என்கிட்ட கேட்காதீங்க, கேள்வி எல்லாம் அவள்கிட்ட நோக்கி தான் வரும். அப்ப அவ பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல உறுதியா இருந்ததை என்னால பார்க்க முடிந்தது. பிள்ளையை பெற்றெடுத்து எல்லாத்தையும் காண்பிக்கும் போது ஆச்சரியம். அந்த நேரத்துல எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, ஒரு சாதாரண விஷயம் தான், ரட்சிப்பை குறித்தோ நித்திய ஜீவனை குறித்தோ பெரிய காரியம் அல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசி நாம நம்பினதான ஒரு காரியம் அது பாத்தீங்கன்னா பலிக்கிறதுக்கு முன்பாக அதற்கு விரோதமா எத்தனை கேள்விகள் வருகிறது என்று சொன்னால், அந்த கேள்விகளுடைய நோக்கம் என்ன, நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்க, யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க, எப்படி இது சொல்ல முடியும், எப்படி 100% அப்படி என்று சொல்லி கேட்கிறதான அந்த கேள்விகள் உங்களை என்ன பண்ணும் அப்படி சொன்னா, கலங்க பண்ணும். ஒரு எப்படி நடக்கலன்னா நான் ஆண்டவர் நம்பிக்கையே வேஸ்டா, ஆண்டவர் என்கிட்ட பேசவே இல்லையா அப்படின்ட்டு பல காரியங்களை சிந்திக்க நம்மளை தூண்டும் அல்லவா. அது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறாரே. அப்ப கடைசியாக இம்மைக்காக கர்த்தரை நம்புங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை நம்புங்க. ஆனால் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பாதிருங்கள். இம்மைக்காகவும் கர்த்தரை நம்புங்க, உலக வாழ்க்கைக்காகவும் கர்த்தரை நம்புங்க. ஆனால் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை நம்பாதிருங்கள். அது மிக மிக தவறான ஒரு காரியம். இப்ப 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:19 நம்ம அதை குறித்த ஒரு ஆலோசனை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். பரிதாபமான ஒரு கூட்டம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஜனத்தை பார்த்து சொல்லுகிறது. அப்ப என்னுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த உலகத்தின் காரியத்திற்காக மாத்திரமே இருக்குமானால், அந்த நம்பிக்கை குறித்து வேதம் எவ்வளமாய் சாட்சி சொல்லுகிறது தெரியுமா? அது ரொம்ப பரிதாபமான ஒரு நம்பிக்கை. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முக்கியமான நோக்கம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோகத்துக்கு அழைத்து செல்வது. நம்ம ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை பார்த்தோம், கிறிஸ்துவை சேராதவர்கள், கிறிஸ்துவை அறிந்து அவரிடத்திலே வராதவர்கள், ஏற்காதவர்கள் தேவனற்றவர்கள். அப்படின்னா யாரதான் தேவன் தேவன் நீ சொல்லிட்டு இருந்தாலும் தேவனற்றவன் என்று பரலோகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்ப என்றைக்கு கிறிஸ்து யார் என்று அறிந்து அவரிடத்திலே சேர்ந்தோமோ அப்ப தேவனுடையவர்களாக நம்ம மாறுகிறோம். அப்ப நம்பிக்கைக்குரியவரை நாம் என்ன பண்றோம், நம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனபடினால்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொன்னா, போன வருஷம் நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல, அந்த காரியங்களை சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரே,
அப்ப அது ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள் முதல் 3 வசனத்துல அப்படின்னா, அதற்கு பின்பு ஒரு பெரிய காத்திருப்பு அவர்களுக்கு காணப்பட போகுது. என்னன்னா, ரட்சகருடைய வருகையை குறித்து அவர்கள் அதற்கு பின்பாக பேசுகிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள். அவர் வருவார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நம்பிக்கைக்கு அஸ்திபாரமாக இதற்கு முன்பு ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில செய்ததான காரியங்களை சிந்தித்து அவரை அவர்கள் மகிமைப்படுத்தும் பொழுது அவர்களுக்குள்ளாக இன்னும் அதிகமான நம்பிக்கை, நடக்க போகிறதான காரியத்தை குறித்து அதிக நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக வருகிறது. அப்போது பேசுகிறார்கள், நன்மையானதை அவர் தருவார். ஹல்லேலூயா. அப்படியாக தந்தார். அது ஆண்டவர் வந்ததை அது குறிக்கிறது. வருகிற நாட்களில் அதில் சில காரியங்களை குறித்து அதிகமாக பார்க்கலாம். அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம தாழ்த்துவோமா? நம்பிக்கையோடு காத்திருப்போமானால் நன்மையானதை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தினுடைய துவக்கத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து அப்பா, இந்த நேரத்திலும் கடந்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு அருமையாய் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தினதை நினைத்து நன்றி செலுத்தி, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் தந்ததான வார்த்தையும் நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தராகிய மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நன்மையானதை நிச்சயமாக வழங்குகிறதான தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் உம்மை நாங்கள் பற்றி கொண்டிராதபடி, இம்மைக்காக மாத்திரம் உம்மிடத்திலே சேர்ந்தவர்களாய் இராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் மறுமைக்காகவும் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களுக்காகவும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே, சத்தியத்தின் முக்கியத்துவத்தையும், கிறிஸ்து யார் என்கிறதான சத்தியத்தையும், அவர் கொடுக்கிறதான வாக்கு தத்தங்களுடைய மேன்மையையும் அறிந்தவர்களாய் கர்த்தாவை நாங்கள் விசுவாசிக்கவும், காத்திருக்கவும், செயல்படவும், ஆண்டவரை விண்ணப்பிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மன வாஞ்சையையும், ஏக்கத்தையும், கண்ணீரையும், அவளுடைய கர்த்தாவை வேண்டுதல்களையும் நீர் காண்கிறபடியால், கேட்கிறபடினாலே இந்த மாதத்திலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக, அனுகூலமான அடையாளங்களை காண்பிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனாகிய அவருடைய அன்பும், அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் முக்கியமாக இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதாக, காப்பதாக. ஆமென். அல்லேலூயா.